இது இல்லை. அதாவது இயேசு அப்பத்தை பிட்டாரு, மீனை விசுவாச சந்ததி, ஆசரிப்பு கூடாரம், வரங்கள், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம், அப்புறம் ஆபிரகாமுடைய சந்ததி. இது போல ஒரு 7 சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு நாளும் நானுடைய மனைவியும் டீச்சர். ஆனால் இந்த முறை நான் தான் அதிகமாக உட்கார்ந்தேன். நான் அவளுக்கு உடம்பு சரியில்லாததால் பாலசங்கர் ஒவ்வொரு நாளும் வந்து பிசியோ பண்ணுறாரு. காலையிலே நான் எடுத்தேன், மதியானம் அவர்கள் எடுத்தார்கள். எனவே இந்த பைபிள் அகாடமியிலே கடைசி வரை ஆப்சண்ட் ஆகாமல் நன்றாக படித்து கடைசி அந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ண அருமையான இந்த 7 பிள்ளைகளை நான் அழைக்கிறேன். கூட அக்ஷாவும் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருந்தது. அது படித்ததோ படிக்கலையோ, ஒரு சில கலாட்டா பண்ணாலும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களோ இருந்தது. எனவே அந்த 7 பிள்ளைகளை நான் அன்போடு அழைத்து இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சின்ன கிராஜுவேஷன் கொடுத்து அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை அவர்கள் நம்மோடு கூட ஒரு 10 நிமிடத்தில் பேசுவார்கள். எனவே முதலாவது அந்த பிள்ளைகளை நான் அழைக்கிறேன். ஷாம், கரங்களை தட்டி வாழ்த்துவோம். விச்சூர்லேருந்து ஒவ்வொரு நாளும் வந்தது மட்டும் எல்லா பிள்ளைகளும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு வந்த அருமையான பிரதர் ஆண்ட்ரூ, ரொம்ப தேங்க்ஸ். அந்த நம்பர் ஒரு சில நேரத்தில் லேட்டாக கூட அவனை போடான்னு சொன்னால் கூட போக மாட்டான். வீட்டுக்கு அவனை அனுப்பி கஷ்டப்பட்டு நாங்கள் அனுப்பி வைப்போம். இவனுக்காக நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றாக வளர்ந்து கொண்டு வருகிற இந்த அருமை மகன் ஷாம் பின்னியை நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். உட்காரு. அடுத்ததாக அதே போல அடுத்தது தொடர்ந்து வந்த மேஷாக் முன்னாடி வா. அவனுடைய குடும்பத்தில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள். இவனும் ஒரு சில நேரங்களில் ஒரு நாள் பாதியில் போயிட்டான், சாப்பாடு இல்லைன்னு. ஆனால் பிடிச்சி நான் உட்கார வச்சேன், நாங்களே சாப்பாடு கொடுத்தோம். அதிலிருந்து நல்லா செட் ஆகிட்டான். அது மூன்றாவது நம்முடைய அருமையான ஆளினால் அழகராஜா ஷாத்ராக். எப்படி கிராஜுவேஷன் இன்னைக்கு உட்கார்றா. ஒரு பக்கம் கலட்டா, ஆனால் இன்னொரு பக்கம் நல்ல நாலேஜ், அவனுக்கு நல்ல நாலேஜ். அடுத்ததாக தனுஷ்யா, நல்ல ஒரு அருமையான மகள், நல்ல ஞானம். அது ஹேண்ட் ரைட்டிங்லாம் முத்தா ஜெயஸ்ரீ கொடுத்த அருமையான மகள். இதில் அதற்கு பிறகு இவாஞ்சலின் நல்ல மற்ற வேலைகள் மற்ற எல்லாம் நல்ல ஆக்டிவாக இருக்கும் இவாஞ்சலின். அடுத்தது தனுஷ்யா. சுவாதிக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஹேண்ட் ரைட்டிங். அடுத்தது த லாஸ்ட் அண்ட் த பெஸ்ட் யாருன்னா நிவேதிதா. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? AK-47 வச்சிருக்கிறானுங்க. எல்லாத்துக்கும் எடுத்தோம் டக்குன்னு உட்காருமா. எல்லா காரியங்களையும் சொல்லி இந்த 7 பிள்ளைகளும் ஒரு சின்ன கற்றுக்கொண்ட ஒரு சப்ஜெக்ட் ஒரு 3 நிமிஷத்தில் சொல்லுவாங்க. சரியாய் கேளுங்க. வீடியோ எடுக்க தம்பி, எல்லாத்தையும் தனியாக எடு. இப்போ இந்த நிகழ்ச்சியை இதுக்கு 2 லீடரை நாங்கள் கண்டுபிடித்தோம். ஒன்று ஷாம்பினி, இன்னொரு கேர்ள்ஸ்க்காக தனுஷ்யா. யார் என்னென்ன சப்ஜெக்டை இப்போ பேச போகிறாங்கன்னு தனுஷ்யா எப்பொழுது லீட் பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இதை நாங்கள் முடிக்க போயேன். அதுவும் அக்ஷா ஓடி உட்காரது பாருங்களா. அதுக்கு என்ன புரியுதோ தெரியல. ஸ்கேல் எடுத்துக்கோம். தாத்தா அது படிக்க மாட்டுது, தாத்தா இது காலையில் ஸ்கேல் வச்சு நிற்கும். லேட்டாக வந்தா தாத்தா லேட்டாக வந்தாங்கன்னு கரெக்டாக சொல்லும். ஆபிரகாம் பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லும். அக்ஷாவும் ஆமேன், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே இப்போ நாங்கள் லீவில் இருக்கோம். ஸோ லீவ் ஸ்டார்டிங்லேருந்து டில் நவ் எங்களோட அந்த லீவ் டேஸ் எல்லாமே சர்ச்சில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆன்ட்டி எங்களை ரொம்ப அழகாக கைட் பண்ணாங்க. அநேக காரியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி, ஞானஸ்தானம் பற்றி, கம்யூனியன் பற்றி, அண்ட் அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த வரங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க. மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நாங்களாம்
நாங்களாம் வந்து பிளெஸ்டு தான். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹாலிடேஸை வந்து எங்கேயாவது ஊருக்கு போயோ இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் போய் அப்படி வந்து உலக பிரகாரமான காரியங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் வந்து எங்களை வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து நல்லா எக்யூப் பண்ணிக்கிட்டோம். பைபிள் கிளாஸை தாண்டி எங்களை வந்து நாங்கள் வந்து நல்லா எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நல்ல ஃபஸ்ட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி, ஏன்னா ஆன்ட்டி வந்து ஒரு டாப்பிக்குமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக ஒன்று விவரித்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு தனியாக ஒரு நோட் போட்டு அழகாக அதை மெயின்டைன் பண்ணி, ஸ்கூல் நோட்ஸ்லாம் கூட அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ண மாட்டோம். சர்ச்சுக்கு வந்து ஆன்ட்டி அங்களுக்கு பயந்துட்டு அந்த நோட்டெல்லாம் அழகாக மெயின்டைன் பண்ணி நல்லா எல்லாருக்கும் நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே. அதே மாதிரி இப்போ வந்து ஆன்ட்டி சொல்லி கொடுத்த அந்த ஒரு டாபிக் ரிகார்டிங்காக வந்து ஒரு பிள்ளைகளும் வந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிவேதிதா வந்து ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு டே ஆன்ட்டி வந்தோடனே எனக்கு வந்துட்டு ஆசரிப்பு கூடாரம் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஃபஸ்ட்டு ஆசரிப்பு கூடாரம் எதுக்கு கட்டினாங்கன்னா, ஆண்டவர் வந்து துதிக்கிறதுக்கும் அவர் ஆராதிக்கிறதுக்கும் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்க. அப்போ இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்மளே அந்த ஆசரிப்பு கூடாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு வசனம் இருக்குது, வேதத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. அது வந்து ஆசரிப்பு கூடாரம் வந்து 3 போர்ஷன்ஸாக டிவைட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துக்குள்ளே என்ட்ரானே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு பலிபீடம். ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆடு மாடு எல்லாமே அந்த இடத்துல பலி கொடுக்குறாங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கு அந்த இடத்துல பலி கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு போய் நின்னோடனே நம்மளோட சுயக்கிரியை ஃபஸ்ட்டு சாகணும், அதுக்கப்புறம் நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரே தரமாக நம்ம பாவங்களுக்கு மறிச்சதுனால நமக்கு அந்த இடத்துல போகும்போது ஒரே தரம் பண்ண பாவங்கள் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கிடைக்குது. அடுத்து வந்து வெண்கல தொட்டி, அந்த இடத்துல போயிட்டு நம்ம மேலே இருக்க அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு பேப்டிசம் கிடைக்கும். அதை தாண்டி வரும்போது பரிசுத்த ஸ்தலம், அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரான இருக்கிறது 7 விளக்கு கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கும். ஏன் அதில் 7 கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கா? 7 இஸ் a நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ஷன். அந்த எரியிற அந்த நெருப்பு வந்து அந்த இடம் ஆசரிப்பு கூடாரம் ஃபுல்லாகவே வந்து இருட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே அந்த 7 கேண்டில் தான் வந்துட்டு வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவருக்காக நம்மளும் 24 hours வந்து எரிந்து கொண்டே இருக்கணும். அதில் யூஸ் பண்ணுறது வந்து ஆலிவ் ஆயில். அந்த ஆலிவ் ஆயில் எப்படின்னா, அதில் இருக்க அந்த எந்த ஒரு இலையுமே அதில் தட்டுப்படக்கூடாது சொல்லிட்டு நறுக்கப்பட்டு நொசுக்கப்பட்டு அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவருக்காக நம்மளும் நொறுக்கப்பட்டு வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக சென்டரில் இருக்க தூபபீடம், அந்த இடத்துல நம்ம பண்ணுற ப்ரேயர்ஸ் வந்து ஆண்டவர்கிட்ட போய் நம்மளுக்கு பதில் கிடைக்கும். அது என்ன சொல்லலாம், ப்ளீஸிங் அரோமா, ஜீவ நற்கந்த வாசனையாக நமக்கு கிடைக்கும். அதை தாண்டி போகும்போது கம்யூனியன் டேபிள், அந்த கம்யூனியன் டேபிளில் 12 பிரெட்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னா, மேலே 2 ரோவாக இருக்கும், மேலே 6 பிரெட்ஸ், கீழே 6 பிரெட்ஸ். அந்த 12 அந்த 12 பிரெட்ஸுமே வந்து 12 கோத்திரத்தை மீன் பண்ணும். அதுக்கப்புறமா கர்த்தருடைய வார்த்தையை வந்து மீன் பண்ணும். இதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் வந்து 4 கலர்ஸ் இருக்கும். லெனன், ஃபஸ்ட்டு லெனன்னா ஒயிட்டோட மீனிங் வந்து ஹோலி அண்ட் ரைட்டியஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய பரிசுத்தையும் நீதியும் குறிக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட், பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவனுடைய ரத்தம். அதுக்கடுத்து ப்ளூனா வந்துட்டு பீஸ், சமாதானம், அமைதி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பர்பிள், கிங்ஷிப் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய ராஜரீகம். இதை தாண்டி போகும்போது தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், உடன்படிக்கை பெட்டி.
அந்த உடன்படிக்கை பெட்டியோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, மேலே 2 ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அந்த அவங்க விங்ஸ் வந்துட்டு விரிச்சிருக்கும். அதுக்கு பேர் வந்து ஷெக்கினா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியோட மூடி, அதுக்கு வந்து கிருபாசனம்னு பேர். அதை தாண்டி உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 பொருள் இருக்கும். ஆரோன் பயன்படுத்திய கோல், 10 கட்டளைகள், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஃபஸ்ட்டு ஆரோன் பயன்படுத்திய கோல். ஆரோன் பயன்படுத்திய கோல் ஏன் அதுக்குள்ளே இருக்குன்னா, அந்த காலத்தில் ஆரோன் வந்து ஒரு ஆசாரியனா இருந்தால் எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சான். அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருக்காக மற்றவங்களுக்கு போய் ஊழியத்தை சொல்லி மற்றவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லணும். நெக்ஸ்ட்டு 10 கட்டளைகள். பழைய ஏற்பாட்டில் வந்து 10 கட்டளைகள் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 2 கட்டளை இருக்குது. நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த 10 கட்டளையை ஃபாலோ பண்ணலனா கூட புதிய ஏற்பாட்டில் இருக்க 2 கட்டளையை ஃபாலோ பண்ணணும். அது என்ன 2 கட்டளைனா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற இடத்துலையும் அன்பு கூற வேண்டும். அப்படி அந்த 2 கட்டளையை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அது எதை மீன் பண்ணுதுன்னா, தேவனுடைய வார்த்தையை மீன் பண்ணுது. இப்போ வந்து ஸ்வாதி வந்து ஞானஸ்தானத்தை பற்றி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்துட்டு இன்றைக்கி ஞானஸ்தானத்தை பற்றி வந்துட்டு பேச போகிறேன். ஞானஸ்தானன்றது வந்துட்டு ஏசப்பாவோட பிரதான கட்டளைகளில் வந்துட்டு ஒன்று. ஏசப்பா வந்துட்டு வானத்துக்கு ஏறுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரிலே ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொன்னார். நம்ம வந்துட்டு மனம் திரும்பினா தான் வந்துட்டு நமக்கு ஞானஸ்தானம் வந்துட்டு கிடைக்கும். மனம் திரும்பினோன்னா நம்ம செஞ்ச தப்பெல்லாம் வந்துட்டு பாவத்தெல்லாம் வந்துட்டு ஏற்று மனம் திரும்பி ஞானஸ்தானம் வந்துட்டு எடுக்கணும். நம்ம வந்துட்டு மனம் திரும்பினா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். பாவ மன்னிப்பு கிடைச்சதும் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவ மன்னிப்பின் அடையாளம் தான் வந்துட்டு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த தொட்டியில் நம்ம முழுகும்போது ஏசப்பா வந்துட்டு எப்படி மறிச்சாரோ அதே மாதிரி நம்ம பழைய வாழ்க்கைக்கு மறித்து தொட்டிலேருந்து எழுந்திருக்கும் போது அவர் உயிர் தெழுந்த மாதிரி புதிய மனுஷனாக வந்துட்டு நம்ம எழுந்துக்கணும். ஞானஸ்தானம் வந்துட்டு நம்ம எதுக்கு வந்துட்டு எடுக்கிறோன்னா, ஏசப்பாவோட இணைக்கப்படுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஏசப்பாவோட உயிர் தெழுதலோடு மரணத்தோடு வந்துட்டு ஞானஸ்தானம் நம்ம வந்துட்டு இறங்கிக்குது. தேங்க்யூ. இப்பொழுது மைக் கூட இவாஞ்சலினோ ஷாத்ராக்கா வந்து ஆபிரகாமுடைய ஜென்ரேஷன் பற்றி பாதி அதாவது டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு தான். ஆபிரகாம் வந்து ஊர் என்ற தேசத்தில் தான் இருந்தார். ஆபிரகாம் வந்து கல்தேய ஜாதி சேர்ந்தவர். அவர் பாபிலோன் பட்டணத்தில் இருந்தவர். ஆபிரகாம் வந்து ஆடு மாடு வேலைக்காரர்கள் நிறைய வைத்திருப்பார். அவர் வந்து விக்கிரகர ஆதரத்தில் வந்து ரொம்ப அடிமைத்தனமாக இருந்ததால் 75 வயதில் வந்து ஆண்டவர் வந்து அவரை அழைப்பார். ஆண்டவர் வந்து நான் காணும் தேசத்துக்கு நீ வந்து போ அப்படின்னு சொல்லும் போது தான் கானாம் தேசத்துக்கு வந்து ஏசப்பா போ சொல்வார். இவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு கானாம் தேசத்துக்கு போகும்போது தான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். 3 வாக்குத்தத்தம் வந்து கொடுப்பார் ஏசப்பா. உன் பேரை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக வைப்பேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்வார். அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லிட்டு சொல்வார். 25 வருஷங்கள் வந்து ஆபிரகாம் வந்து பிள்ளைக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் அப்போ ஒரு தப்பு செய்திருவான். என்னன்னா, அவர் வந்து ஒரு அடிமை பெண்ணாக ஆவாளை வந்து
ஆதாரை வந்து திருமணம் செய்து இஸ்மாவேல ஒரு மகனை வந்து பெற்றுக்கொள்வார். அதுலேருந்து தான் முஸ்லீம் சந்ததியெலாம் வந்தது உருவாங்கினாங்க. அதுவும் இல்லாமல் முஸ்லீம்ஸ் ஏசப்பா வந்து திருப்பி 99 வயதில் தான் ஆபிரகாமை வந்து பார்ப்பார். நான் கொடுத்த பிள்ளை இல்லை இஸ்மவேல், நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுத்தேன், உனக்கு ஒரு பிள்ளை தருவேன்னு சொன்னது இஸ்மவேல் இல்லை, அது வந்து அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் ஒரு பிள்ளை கொடுப்பார், அதுதான் ஈசாக்கு. அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கோத்திரங்கள் வந்தது. ஆமென். ஈசாக்கோட சந்ததியில் தான் ஈசாக்கோடுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க பேர் ஒன்று வந்து ஏசா, இன்னொன்று வந்து யாக்கோபு. ஏசப்பா வந்து யாக்கோபை தான் தெரிந்து கொண்டார். ஏசாவை தள்ளிட்டு ஏசப்பா வந்து யாக்கோபை தான் சந்தித்தார். யாக்கோபுக்கு வந்து மொத்தம் 12 பிள்ளைங்க. மொத்தம் அந்த 12 பிள்ளைங்களை தான் 12 கோத்திரன்னு சொல்லுவாங்க. அந்த 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் தான் ஏசப்பா பிறந்தார். அந்த கோத்திரத்தில் தான் தாவீதும் பிறந்தார். அந்த 12 கோத்திரத்தில் யோசேப்பு இருக்கார். அவங்க வந்து யாக்கோபு தான் அவங்களோட எல்லாரோட அப்பா. யோசேப்பு வந்து யாக்கோபுக்கு யோசேப்பை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால யோசேப்பு இந்த அண்ணன்கள்லாம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் யோசேப்பு வந்து வீட்டில் சொல்லிடுவாங்க. அதனால அண்ணன்கள்லாம் ஒரு பிளான் போட்டு யோசேப்பை வந்து நம்ம குழியில் தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க. யோசேப்பை தனியாக இட்டுட்டு போயிட்டு ஒரு பள்ளத்தில் தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி மாரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து யோசேப்பை வந்து தூக்கிட்டார், பள்ளத்துலேருந்து தூக்கிட்டு அவர் போயிட்டு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டார், போர்த்திபார்கிட்ட விற்றுட்டார். அந்த போர்த்திபார் வந்து அவர் ஒரு மந்திரி. போர்த்திபார் வந்து அவரை வந்து அடிமையாக வச்சுருந்தாங்க. அந்த போர்த்திபார் அந்த ஈசாக்கு வந்து கனவுல இருக்கிறதுலாம் யோசேப்பு கனவுல இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு யோசேப்பு அந்த நாட்டு ராஜாவுக்கு கீழே கொஞ்சம் அவ்வளோ ஏசப்பா வந்து அவரை உயர்த்திட்டாரு. தினமும் அவர் ஜெபம் பண்ணுவார், ப்ரேயர் பண்ணுறதுனால ஏசப்பா கீழே அவரை உயர்த்திட்டாரு. அதுக்கப்புறம் அந்த யாக்கோபுடைய அவங்க இருக்கிற ஊரில் வந்து பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் அந்த 11 அண்ணன் தம்பிங்க அவங்க வந்து இந்த எகிப்துக்கு வந்தாங்க. எகிப்துக்கு வந்ததுனால இந்தமாரி எங்களுக்கு பஞ்சமாக இருக்குது, எங்களுக்கு தானியங்களை கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் யோசேப்பு சொல்கிறேன், நீங்கள் வந்து என்னை தண்டி விட்ட நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே இருங்க, நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அந்த அண்ணனுங்களாம் யோசிச்சாங்க, நம்ம வந்து பழி வாங்கினதுக்காக தம்பி நம்மளை வந்து பழி வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. ஆனால் யோசேப்பு என்ன சொன்னார்னா, நான் உங்களை பழிலாம் வாங்க மாட்டேன், நீங்கள் என்னோடய அண்ணனுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்டும்போது, அப்பா அங்கே இதுவில் இருக்கார். அப்பாவை விட்டுட்டு வந்துட்டு ரெண்டு தடவை இங்கே வந்து தானியம் வாங்கிறதுக்கு வந்தாங்க. 3வது தடவை இங்கே இருந்துட்டாங்க. கடவுள் வந்து இவங்களை வந்து கானான் தேசத்துக்கு போக சொன்னார். ஆனால் அவங்க வந்து இங்கே இருந்ததுனால ஏசப்பா இவங்களை 400 வருஷம் அடிமையாக்கிட்டார். ஆமென். இதை பற்றி சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றுமா கூட நான் வந்து திருவிருந்தை பற்றி பேச போகிறேன். திருவிருந்துனா தேவனோடு நம்ம வந்து ஐக்கியமாக இருக்கிறது. நம்ம வந்து தேவனை வந்து அவர் வந்து நம்மளுக்காக சிலுவையில் இருந்ததை வந்து நினைவு கூறுவதற்காக இதுமாரி 1 கொரிந்தியர் 11:23-24 போட்டிருக்கோம். தேவனை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வந்து தேவன் வந்து தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டு திருவிருந்து வச்சுருப்பார். அப்போ வந்து தேவன் வந்து அதை அப்பத்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி இது வந்து உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னோட சரீரமாக இருக்கிறது என்று சொல்லுவார். இதுமாரி பிளட்டு வந்து நம்மளோட பாவத்தை வந்து நீக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பாவத்தை செஞ்சுட்டு திருப்பி இந்த பாவத்தை செஞ்சுட்டு எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் வந்து எந்த ஒரு மற்றவங்க மேலே கோபம் எரிச்சல் அதெல்லாம் இருந்துன்னே வந்து நம்ம இருக்க முடியாது. நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்மளால் திருவிருந்தில் கலந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தேவனை வந்து அவர் நம்ம கூட ஐக்கியமாக இருந்ததை நினைவு கூறணும். அவர் மற்றவங்க மேலே அன்பு வைத்ததை நினைவு கூறுவதற்காக தான் திருவிருந்து. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இன்று என்னோட தலைப்பு வந்து தேவன் கொடுத்த ஞானமும் உலகம் கொடுத்த அறிவும் பார்க்க போகிறோம். யாருன்னா ஒருத்தர் யாக்கோபு 1:5 ஆசிங்க. யாக்கோபு 1:5. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல எதுவும் இல்லையோ முதல்ல தேவன் இடத்துல கேட்க வேண்டும். அப்போ தான் நம்ம தேவன் முதல்ல கொடுத்தோம். கர்த்தருக்கு பயப்படுத்துறது ஞானத்தின் ஆரம்பம். இப்போ நான் முதல் டாபிக் வந்து என்னோடது வந்து உலகம் கொடுத்த அறிவு. உலகம் பொதுவாக கொடுக்கும். ஜிகே புக்ஸ் படிப்போம், அடுத்தது கூகுளில் சர்ச் பண்ண எஜுகேஷனில் இருக்கும். அது வந்து நம்ம சாதாரண ஒரு சில டைமில் ஈகோ கொடுக்கும், அதை நான் தான் ஒரு ஆட்டிடியூடு கொடுக்கும். இன்னொன்று ஒரு வசனத்தில் இருக்கும். இருங்க, 1 கொரிந்தியர் 3:19 யாருன்னு ராசிங்க. 3:19 இந்த உலகத்தின் ஞானம் தேவன் மூலம் பைத்தியமாக இருக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்தை அறிவு தேவன் மூலம் மூடத்தன்மை தான். நம்ம அறிவை வச்சுனே பரலோக போக முடியும் நினச்சினா வாய்ப்பு இல்லை. இதுவே தேவன் கொடுத்த ஞானம் பார்ப்போம். தேவன் கொடுத்த ஞானத்துக்கு முதல்ல வாழ்க்கை இயேசு வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் வந்து எல்லாமே தெரிஞ்சவர், ஆனால் வாழும்போது தாழ்மையாக வாழ்ந்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவர் வந்து தாழ்மையாக வாழ்ந்து அவர் பெருமைப்படுத்தாமல் அவர் பிதா சொன்ன ஒரு வார்த்தைக்கோசம் ஊழியர் செஞ்சார். அதனால நம்மளும் தேவன் கொடுத்த ஞானத்தை இது பண்ணணும். யாக்கோபு 3:17 சொல்லியிருக்கோம், மேலிருந்து வர ஞானமே தூய்மையானது, சமாதானமானது. அதனால் நம்ம ஞானத்தை பெற்றாலே இது பண்ணலாம். ஹார்ட் விஸ்டம் நம்மளோட இது வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகும். அது ஞானம் வரணும்னா நம்ம தேவனோட 5 நீதிகளை கடைபிடிக்க வேண்டும். அது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும், தினமும் வேத வாசிக்கணும், அது ஆராதனை ஊழியம் செய்யணும், தேவனுக்கு தசம பாகம் கொடுக்கணும். அது இருந்தாலே நம்ம ஞானம் தன்னாலே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி குட். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கமே பண்ணிட்டான்ல. ஹல்லேலூயா. நன்றாக கரங்களை தட்டுறீங்களா? இதுதான் இந்த பைபிள் அகாடமி. இந்த 10 நாட்கள் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செலவு பண்ண இதனுடைய போதும். இது ஒரு பைபிள் அகாடமி. இது எப்படி என்றால் ஏதோ ஒரு வேத பாடகம் அல்ல, ஆழமான சத்தியம், பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம். நிறைய பேருக்கு தெரியாது. போன வெள்ளிக்கிழமை உட்காந்து நம்ம பெரியவங்களோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். நான் அவர்களுக்கே தெரியல. எனவே நாம் வேதத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். நான் படிச்சிட்டோன்னு இல்லை, இன்னும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நன்றாக கரைகளை தட்டலாமா? நாங்கள் என்ன சொன்னோன்னா, பைபிள் சும்மா தான் நான் எடுத்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நல்ல டாப்பிக்கை கொடுத்தார். தனுஷா சொன்னது போல 7 டாப்பிக்கா 7 டாபிக் 7 டாப்பிக்கள் ஓரளவுக்கு ஒரு 50% ஆகிலும் இந்த பிள்ளைகள் பேசும்படியாக கர்த்தர் கிருபைகள். இன்றைக்கு ஷாம் வந்து ஒரு பிரசங்கமே பண்ணான். அல்லேலூயா. இந்த நிவேதித்தா ஆசரிப்பு கூடாரத்தை கம்ப்ளீட்டாக தரவாக சொல்லிட்டான். எம்லின் வந்து ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு. நான் பாஸ்டர் ஆண்டி இவ்வளோ தூரம் டீச் பண்ணியிருக்கீங்களேன்னு. எனவே இதே போல் எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் வரணும். ஒருவேளை பாதி பெற்றோர்கள், ஒரு சில பெற்றோர்கள் அனுப்பலை, வேணுண்டே அனுப்பலையா இல்லைன்னா என்னான்னு தெரியல. ஆனால் ஒரு சிலர் வந்து பாதி அனுப்புனாங்க, பாதி அனுப்பலை. சாப்பாடு கூட கொடுத்தோம். அன்றைக்கி 2 பேர் சாப்பாடு இட்டு வரலன்னாங்க, ஜோஷுவாவும் மேஷாக்கும். ஆனால் கல்யாணியம்மா 2 பிரியாணி பாக்கெட் கொடுத்தீங்க. 4 கொடுத்தீங்களா? பிரியாணி பாக்கெட்டே கொடுத்தா போயிட்டாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது பெற்றோருடைய தவறாக என்னான்னு தெரியல. பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யவும் கற்றுக் கொடுத்தோம். வெறும் பைபிள் மட்டும் இல்லை, பெருக்க சொல்லி, அப்புறம் டீ போட சொல்லி, பாத்திரம் டீ போட தெரியுமானா தெரியாதுன்றாங்க, பெருக்க தெரியுமானா தெரியாது, பாத்திரம் கழுவ தெரியுமா தெரியாது. ஆனால் அந்த வேலையை நாங்கள் செய்ய வச்சோம். நாங்கள் அல்லேலூயா அல்லேலூயா. அது ஒரு பெருமையாக சொல்லுங்க பசங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் பெருக்கினதே இல்லை, பாத்திரங்கள். பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளை பாருங்க. அதே போல் இதில் பாதி 100% பிள்ளை காலையில் எழும்பி பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஏதோ ஸ்கூல் போகிற நேரத்தில் தான் படிப்பு, பைபிள் இல்லைன்னா லீவில் கூட பைபிள் படிக்கிறது இல்லை. ஆனால் சொல்லி கொடுத்தோம், டெய்லி காலையில் எழுந்துச்சு பைபிள் படிங்கன்னு. இன்றைக்கு
என்னன்னு சரி விடு. இல்லை நாங்கள் சொல்லித்தரோம் செய்யுங்கன்னு சொல்லி. டீ போட எல்லா வேலையும் நம்ம கற்றுத்தரணும். நாங்களாம் பைபிள் காலேஜ்லாம் படிக்கும்போது நாங்களே பெருக்குவோம். நாங்களே டீ கொடுத்து லஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் எதுனா குறை வச்சோமாடா. கொஞ்சம் வேலை செஞ்சால் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். நான் சாயங்காலத்தில் சிப்ஸ் பேக்கெட் வாங்கி தருவேன், 100 ரூபாய் கொடுப்பேன். ஏதாவது செஞ்சு கொண்டே இருப்போம். யாரையும் நாங்கள் துன்புறுத்த மாட்டோம். எனவே பெற்றோர்கள் இதே போல உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டுமானால் இடையில விடுபட்ட பிள்ளைகள் திருமணியிலிருந்து யார் யார் வந்தா? புஜ்ஜி, அப்புறம் மகாத்து, ஜூனியா பாதி நாள் தான் வந்தாங்க. ஜோஷுவா பாதி நாள் வந்தான், பாதி நாள் வரல. எனவே இந்த பிள்ளைகளுக்கு மீண்டுமாக இன்னொரு வாய்ப்பு தரோம். மீண்டுமாக எக்ஸாம் எழுதி இந்த பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம். மற்ற பிள்ளைகளும் இந்த விபிஎஸ்க்கு முடிஞ்ச பிறகு இந்த பைபிள் அகாடமி இருக்கும். இது பேர் பெனியல் பைபிள் அகாடமி. எனவே இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது சர்டிஃபிகேட் கொடுத்து இவைகளை சின்ன கிஃப்ட்னால ஷீல்டே தரப்போகிறோம் நாங்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பைபிள் ஜென்சி அப்படி நில்லுமா. இந்த பைபிள் அகாடமிக்கு லீடராக 2 பேர் நல்லா உழைச்சாங்க. ஒன்று வந்து நம்முடைய ஷாம்பியன். அந்த புக்கு எடுமா, புக்கு எடு. அந்த புக்கு இல்லை கீழே இதில் யாராவது வாங்க. யார் யார் வரீங்களோ வாங்க. பிரதர் நீங்களே வாங்க. பிரதர் ஆண்ட்ரூ பிரதர் வாங்க. உங்கள் பையனுக்கு நீங்களே கொடுங்க. அதே போல் அவன் ஜென்சி நோட் எடு. இதில் ஷாம்பியன் இருக்கும் பாரு, ஒரு நோட்டு. அவன் எழுதுனதை நீங்களே படிங்க, கொடுங்க. பெற்றோர்கள் பார்த்து சந்தோஷப்படணும். ஏன் பிள்ளைகளை அனுப்பணும்? தயவுசெய்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இருங்க. நோட் நீங்கள் வச்சுங்க, நீங்கள் படிங்க, போய் உட்காரு. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் லீடராக தனுஷியா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஷீ டிட் a wonderful job. தனுஷியா. ஜெயஸ்ரீ இருக்கிறா? ஜெயஸ்ரீ வாமா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பெற்றது ஏதோ உலகத்துக்காக மட்டுமல்ல, ஆண்டவருக்காக. நல்ல பிள்ளையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல டேலண்டட். கொடு நீ. இது வந்து உங்களுக்கு. இது ஏன் தரணும்? நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு தெரியாததெல்லாம் இதில் இருக்குது. உங்களுக்கு தெரியாதது உங்கள் டவுட். அல்லேலூயா. அடுத்ததாக 2 பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்புறம் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக சர்டிஃபிகேட் தரப்போகிறோம். முதலாவது வரிசையாக ஷாம்பியன். யாராவது ஒருத்தர் யார் வர? பியூலா டீச்சர் வாங்க. நீங்கள் தான் டீச்சர். நீங்கள் கூப்பிடு. யாரு? ஷீல்டு தரட்டும். ஷாம்பியனி விச்சூர்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து இதில் என்ன இருக்குதுன்னா, certificate of completion. Beniel Kingdom Church present this certificate to Brother Shambini, born on 1910 for completing the course entitled Tabernacle, ஆசரிப்பு கூடாரம், baptism, communion, knowledge and wisdom, faith generation of Abraham, gift of Holy Spirit, God's kingdom. இந்த கோர்ஸை ஒரு வாரத்தில் முடிச்சதால இது சும்மா இல்லை, கஷ்டப்பட்டு வச்சு பசங்களை இப்படி புடி. Beniel Kingdom Bible Academy presented to Shambini. அடுத்ததாக மேஷாக். இவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனாலும் ஏறக்குறைய. பிரதர் நீங்கள் வாங்க. பிரதர் சுந்தர் பிரதர் வாங்க. நல்லா பிடிக்கும். ஷாத்ராக், த கிரேட் ஷாத்ராக். லட்சுமி நீயே வா. உங்கள் பிள்ளைக்கு வறுமையான பிள்ளைப்பு. கலாட்டாக்கு கலாட்டா, ஞானிக்கு ஞானி, எல்லாத்துக்கும் ஆளினால்.
எல்லாரையும் நோட்டு கொடுத்துட்டியா? நோட்டு சர்டிஃபிகேட் காட்டு நல்லா இதுவா பிள்ளைக்கு நல்ல பையனுடைய எழுத்து பாரு, தமிழை பாரு, நல்ல தமிழ் எழுதியிருக்கிறான், அருமையான தமிழ். ஐபம் ஜபத்துக்கு, அதுக்கப்புறம் அருமையான தமிழ். அடுத்தது யாரு? தனுஷா. தனுஷா வாங்கிட்டியா? தனுஷ் பாலசங்கர் பிரதர் வாங்க. ஒரு அருமையான மகள் இது. நான் அதிகமாய் நேசித்த புடி. ஆமென். தனுஷை எல்லாருமே டீச் பண்ணுது. இப்போ ஆரம்பத்தில் ரொம்ப யோசிக்கும், வர்றதுக்கு போகிறதுக்கு, உடம்பு சரியில்லை, ஏதாவது சாக்கு சொல்லும், எஸ்கேப்பிங் ஸ்பிரிட் எல்லாமே போய் இப்பொழுது ஆண்டவருக்காக காலையில் வந்தால் சாயங்காலம் வரைக்கும் இருந்து அது ஒரு கேர்ள்ஸ் டீம் லீடராக போட்டிருக்கிறோம். கர்த்தர் மகளை ஆஸ்வதிக்கும். கரங்களை தட்டுவோம். நன்றாக படித்த மகள். ஆமென். அடுத்ததாக த கிரேட், என்னுடைய பாடிகார்டு என்று சொல்லப்படுகிற என்னுடைய பாடிகார்டு, அதுவே சொல்லிக்கும், நான் தான் உங்களுடைய பாடிகார்டு. அன்னைக்கு சொல்லிச்சு, கடைசி வரைக்கும் நான் உங்களை கைவிடவே மாட்டேன் பாஸ்டர், நான் சம்பாதிச்சா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காணிக்க சொன்னியா இல்லையா? யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விடவே மாட்டேன். என்னுடைய பாடிகார்டும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட், எனக்கு எல்லாமாக இருக்கிற அருமையான மகள் பிரதர் ஜெயபிரகாஷ் வாங்க. உங்களுடைய நண்பருடைய பொண்ணு. நோட்டு நீங்களே படிங்க பிரதர். அருமையாக பாதி எழுதும் பாதி விட்டுறோம். ஆனாலும் அது அடுத்ததாக ஸ்வாதி. வலி சிஸ்டர் இருக்கீங்களா? வலி சிஸ்டர் வாங்க. அடுத்தது ஜானட் சிஸ்டர் ரெடியாக இருங்க. இந்த மகளும் நல்ல ஒரு அருமையான மகள், நல்ல ஒரு உற்சாகத்தோடு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அது நோட்லாம் வாங்கி பாருங்கள் நீங்கள். இந்த பிள்ளைகள் நோட்லாம் எக்ஸலண்ட். அதாவது ஒரு பிடி எம்டி படிக்கிற நல்ல நல்ல பிடி. ஜானட் சிஸ்டர் வாங்க. ஏனென்றால் இந்த ஆசிரியப்பு கூடலாம் யாருக்குமே தெரியாது, பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கே தெரியாது. ஆனால் இந்த பிள்ளைகள் அருமையாக எல்லாவற்றையும் படித்த பிள்ளைகள். நிவேதிதா. நிவேதிதா பசங்க வச்ச பேர் AK-47. சத்யா இந்த டக்கு 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 டக்குன்னு எல்லாவற்றையும் ஆரம்ப நாட்டில் ஒரு யோசிக்கும், ஆனால் இப்போ சைக்கிளே வருது. சத்யா ரொம்ப யோசிக்கும் அனுப்புறதுக்கு. ஆனாலும் மகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எல்லாவற்றுக்கும் அக்ஷா. யார் தரா அக்ஷாக்கு? யாரா ஒருத்தர் வாங்க. பெலிஷாவா? இது காலையில் வந்தால் சாயங்காலம் வரைக்கும் போகும். பசங்களோடு தான் படுத்துக்கும் சர்ச்சில். பசங்களோட படிப்பு. Ten commandments சொல்லு. Ten commandments. You shall have no other God before me. You shall make no idol. You shall not take the name of law of your enemy. Sabbath day holy, honor your father and mother. Amen. Amen. Hallelujah. கரங்களை தட்டுங்க. அடுத்ததாக the best student ன்னு 2 பேரை நாங்கள் இதில் வச்சிருக்கிறோம். அதில் நம்பர் 1 ஸ்வாதி. ஐயா ஞானசிகமன் ஐயா கொஞ்சம் வாங்க ஐயா. இந்த 2 பிள்ளைகளையும் நீங்கள் தான் பிளஸ் பண்ணணும். ஆனால் நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பிள்ளைகள். ஸ்வாதி ஏன்னா போடுங்க. ஆமென். அடுத்ததாக சபையினுடைய
பீரங்கி AK-47 நிவேதிதா. அதுக்கு நான் மட்டும்தான் AK-47 சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஆமேன். தொடர்ந்து பைபிள் காலேஜ் இந்த பைபிள் அகாடமியில் படிக்க விரும்பினால் பிள்ளைகளை மே மாதம் VBSக்கு முடிஞ்ச பிறகும் மீண்டுமாக நடத்த இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து இப்படி பிள்ளைகள் ஏற்கனவே படித்த பிள்ளைகள், அதாவது ஜோஷுவா, மகாத்து, திருமணி பிள்ளைகள், புஜி, நிச்சித்ராலாம் மீண்டுமாக படித்தா இதே போல் உங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்து பாருங்க. இதெல்லாம் சாதாரண, நேற்று இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி ஆச்சு. எனக்கு இரவு 2 மணி, நேற்று சாயங்காலம் தான் எனக்கு ஐடியா வந்தது. இந்த சர்டிஃபிகேட்லாம் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் டப்பா கொடுத்து விட்டுடலான்னு இல்லை. இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாம் இது பிள்ளைகள் கற்றுக்கொண்ட அத்தனை பாடங்களும் இதில் இருக்குது. எனவே இவைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். மீண்டுமாக இவர்களை வெற்றியோடு அனுப்புவோம். கரங்களை தட்டி அனுப்புவோம். நன்றாக 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 கரங்களை தட்டி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதி